இடமலம் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள், குறிப்பா சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸ் விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் பத்திலாம் நம்ம பேச போறோம். ஸோ நிறைய பேரை நான் கார்னர் பண்ணிட்டேன், நான் ரோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஆதரையும் வெளியில போறப்ப ஏவி பார்க்காம அவங்க மக்களுக்கு வாக்களிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு கமெண்ட் சொல்லிட்டு வெளியில போனதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதெல்லாம் பத்தி தான் நம்ம பேசுறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட பேசுறதுக்காக பிரியவர்மனோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் கமெண்ட்டுக்கு போயிடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன சீசனுக்கு வந்தவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவருக்கு போட்டிருக்காரு கமெண்ட். ஹே கைஸ், இட்ஸ் பீன் லாங் டைம், கீப் அப் யுவர் குட் ஒர்க்னு போட்டிருக்காரு. I wish they change Big Boss host VJS next year. Can't take it anymore-ன்னு சொல்றாரு. சார், நாங்க அவங்க வரத்துக்கு முன்னாடில இருந்தே புலம்பிட்டு தான் இருக்கோம், இவரை மாத்துங்க மாத்துங்க மாத்துங்கன்னு. அது அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்றவங்களுக்கு அது புரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் இயருக்கு பிக் பாஸே இருக்குமா இல்லையான்றதுதான் கொஸ்டின் மார்க். ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் அ லாட், ஹாப்பி திவாலி டு யூ ஆல், ஆல்வேஸ் வாட்ச் யூர் ஷோ, யூ கைஸ் ஆர் ஃபண்டாஸ்டிக்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏல இருந்து பண்றாரு. ஸோ ஹாப்பி திவாலி டு சா அப்படின்றத நாங்க சொல்லிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் விஷஸ் அப்படின்றத சொல்லிக்கிறோம். மற்றபடி என்ன சொல்றது, இந்த விஷஸ்க்கு நீங்க ஞாபகம் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுறதுக்கு மிக்க நன்றின்னு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் ஹரிஷ், இந்த நம்ம பிக் பாஸ் போறதுக்குள்ளேயே ஆயிஷாவோடது சொல்லலான்னுட்டு. நல்லா பண்ணிட்டு இருந்த பொண்ணு வைல்ட் கார்டு என்ட்ரி போனாங்க இதுக்கு, தெலுங்கு இதுக்கு. திடீர்னு பார்த்தாக்கா மெடிக்கல் எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ், டைஃபாய்டு டெங்கு ரெண்டுமே பாசிட்டிவ் வந்திருக்கு. சோ வெளியில போயிட்டாங்கன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் தமிழ்லயும் நான் தான் சொல்றேன், மழை பெய்யுது அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் கொஞ்சம் மூடி வச்சா பெட்டரா இருக்கும். அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன். ஏன்னா டெங்கு சென்னையில லாஸ்ட் 2 monthsல ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து கொடுக்குற தகவலா இருக்கு. கவர்மெண்ட் சைட்லயும் அதான் சொல்றாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ப்ரிகாஷன் எடுக்கிறது பெட்டர், ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எல்லாம் எடுக்கிறது பெட்டர். தமிழ்ல எடுக்கணும்னு நான் விரும்புறேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். கன்னடால பாதிக்கப்பட்டிருக்காங்க, தெலுங்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மலையாளம் இப்போ வரைக்கும் தெரியல என்ன நடக்குதுன்னு. ஏன்னா மலையாளம்ல அவங்களுக்கு கேரளா பேஸ்ட் அப்படிங்கிறப்போ அது எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அப்படின்னா இப்ப தமிழ்ல ஏற்கனவே டிஆர்பி டவுனு, சேனல் மேல அவ்வளவு அவப்பேர் இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி ஹாஸ்டலே சரியா பண்ணலங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் எதாவது எடுத்து இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலை கவர் பண்றது, அதை யூஸ் பண்ணாம மழை காலம் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணாம அதை பாதுகாக்கிறது பெட்டர். இல்ல, அதை தவிர்த்து கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா பிக் பாஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன்ன்றத நான் போல்டா வெளியில சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா. இல்ல என்ன சொல்றேன், பார்வதிக்கு அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க என்ன சொல்றது, பிரீத்திங் இஷ்யூஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஷி வாஸ் சஃபரிங். அது முன்னவே தெரிஞ்ச விஷயம். அவங்க இன்னொரு சேனலுக்கு இதே மாதிரி ஒரு ஷோக்கு போயிருந்தாங்க. அங்கேயே பிரீத்திங் இஷ்யூஸ் இருக்குன்னுலாம் சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ அதனால அவங்களுக்கு அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு, மெடிக்கல் ஹிஸ்டரின்னு அதுக்கு ஒரு இது இருக்கு. பட் கம்ருதனுக்கு நான் அப்படி எதுவும் தெரியல, தெரியாது கம்ருதன் பத்தி. பட் ஸ்டில் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், ஜெயில்ல அந்த ஈரத்துல ஈரக்காத்துல இந்த கிளைமேட்ல, அதுவும் ஊரெல்லாம் அந்த டெங்கு டைஃபாய்டுன்னு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சீசன்ல அவங்கள அங்க தவிக்க விட்டது மனித உரிமை மீறல்ன்றது தான் நான் சொல்லுவேன் நானு. So anything happens to ஏதாச்சும் ஒரு சின்ன ஜுரம் வந்தாலும் பிக் பாஸ் ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, விஜேஎஸ் ஹாஸ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டின்றத நான் சொல்லிக்கிறேன். த அதர் திங், ப்ரோமோ எல்லாம் டக்குன்னு வருது பத்தியா. லாஸ்ட் வீக் நம்ம உட்கார்ந்து சொன்னோம்ல, ஏற்கனவே ஷூட் பண்ணி முடிச்சிட்டீங்க சாட்டர்டே, இது ஒன்றும் புதுசா இன்னைக்கு தான் ஷூட் பண்ண போறது இல்ல, இதுக்கே ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஓகே ஃபைன், சம்திங் தே ஆர் என்ன சொல்ற, ரெஸ்பெக்டிங் டு த கமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்பிள் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷம். 12-16 12-17 செகண்ட் ப்ரோமோ. இப்போ ஒரு 30 minutes பேக் தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. அதை தாண்டி ஹாட் ஸ்டார், அவங்க டிஸ்னி ஹாட் ஸ்டார் அவங்களுடைய அக்கௌண்ட்டை தனியா இன்னொரு ப்ரோமோவும் போட்டிருக்காங்க. அதுல கம்ப்யூட்டர் எல்லாரோடையும் ஃபைட் பண்ற மாதிரியும், விஜய் சேதுபதி அதை வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், அப்போ சபரி விஜய் சேதுபதி வந்துட்டார் அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த ஒரு சீக்வன்ஸை
இதா போட்டிருக்காங்க, ப்ரோமோ போட்டிருக்காங்க. கமருதீனுக்கு வந்து நான் மறுபடியும் சொல்ல, அவருக்கு பேச தெரியல, அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல, அவருக்கு வந்து அது நடக்கிற விஷயத்த ஓப்பனா அவருக்கு என்னன்னு சொல்ல தெரியல அவருக்கு. அதான் நான் பாக்குறேன். ஓகே, எனக்கு கம்ருதீன் வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வழக்கத்துல ஒரு வார்த்தை இருக்கும் தெரியுமா, ஊருக்கு இழைச்சது தெருப்பிள்ளையாருன்ற மாதிரி. மத்தவங்களெல்லாம் வந்துட்டு அட்டாக் பண்ணாக்க திருப்பி அட்டாக் பண்ணிடுவாங்க, மரியாதையில அதை பேசிடுவாங்க. கம்ருதீன் வந்துட்டு அங்க மட்டும்தான் அவனோட வீரத்தை காட்டுவான், நம்மகிட்ட எல்லாம் காட்ட மாட்டான் அப்படின்ற இதுல அந்த கம்ருதீனை எவ்வளவு ஹர்ட் பண்ணணுமோ, எவ்வளவு இன்சல்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு விஜேஎஸ் பண்ணிடும். முதல் விஜேஎஸ்க்கு வந்துட்டு இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்றதை நான் ஃபர்ஸ்ட் நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்துட்டு நக்கல் பண்ற அளவுக்கெல்லாம் நீ அவ்வளோ பெரிய ஆளாலும் கிடையாது அப்படின்றத நான் சொல்றேன் நான். சோ இது கம்ருதீனை ரோஸ்ட் பண்ற அந்த பையனை சும்மாவே விட, எந்திரிச்சு நின்னாக்கா நிக்கிறேன். இப்போ எல்லாருமே மத்த கமெண்ட்ஸுக்கு எல்லாம் சிரிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க, நீ யாருமே கொஸ்டின் பண்ணல. பார்வதிய வந்துட்டு ஒண்ணு சொல்றப்ப வந்துட்டு எல்லாருமே நீ வீட்டுல இருக்கிறவங்க பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிற அந்த மாதிரி சொல்றப்ப வந்துட்டு எல்லாம் அந்த எஃப்ஜே கனி எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு கை தட்டுறாங்க. நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒரு நியாயம் படல. ஆனா கம்ருதீன் வந்துட்டு ஒரு விஷயம் துஷார சொல்றப்போ வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டு அந்த அந்த வார்த்தை சொல்றப்போ வந்துட்டு கம்ருதீன் சிரிச்சுட்டான். அவன் சிரிச்சதுக்கு வந்துட்டு சிரிச்சியா அப்படின்னு சொல்லிட்டேன்னு எழுப்பி எல்லாம் ஸ்கூல் பசங்க மாதிரி பண்றது எனக்கு தெரியல. வேர்ஸ்ட் இது ஹாஸ்ட் நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்றது. த சேம் திங் வாட் ஐம் ஆஸ்கிங் இஸ், இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு லாஸ்ட் வீக் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா, டியூடுன்னு பிக் பாஸ் அட்ரஸ் பண்றது, நைனான்னு சொல்றது, அப்பான்னு சொல்றது, பெரியண்ணான்னு சொல்றது, இதெல்லாம் எதுக்கு? பிக் பாஸ்ன்னு கூப்பிட்டா போறாதா அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ணிருந்தோம். சோ அதையும் பேசியிருக்காங்க. இனிஷியலா என்ன சொல்றது, தோழமை கிள்ளெல்லாம் தோழமை தட்டெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாரு. அது அந்த டியூடுன்றதெல்லாம் என்னது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது யார் சொல்றது? ஒரே ஒருத்தன் தான், அந்த எஃப்ஜே மட்டும் தான் சொல்றான். எஃப்ஜேவை கூப்பிட்டு அப்படியெல்லாம் சொல்லாத, பிக் பாஸ்ன்னு கூப்பிடுன்னு சொல்லி சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஹாஸ்ட் தானே பண்ற. இப்போ யாரையும் ரெஃபரல் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு கொண்டு வரல. சோ வை திஸ் பயாஸ்டு இதுன்றது எனக்கு தெரியல. எஃப்ஜே என்ன பண்ணாலுமே ஒண்ணுமே கேட்கறது கிடையாது, எவ்வளவு பேசினாலும் ஒண்ணுமே. எனக்கு தெரியல எஃப்ஜே ஹவ் இஸ் கனெக்டட் வித் விஜேஎஸ்ன்றது எனக்கு சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு கம்ருதீனை ரோஸ்ட் பண்ண தெரிஞ்ச உனக்கு எஃப்ஜே பண்ற இதெல்லாம் வந்துட்டு இப்போ இன்னொன்னு கூட இந்த செகண்ட் ப்ரோமோல வந்ததுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ப்ரோமோவா சம்திங் கிளிப்பிங்ஸ்ல வருது, பார்வதி அண்ட் கம்ருதீனை கேள்வி கேட்கிறப்போ பார்வதி ஏதோ வெக்கப்படுற மாதிரி பண்ணது. வெக்கத்தை பாரு, வெக்கமே இல்லாத விஷயங்கள்லாம் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள பண்ணிட்டு இங்க வெக்கப்படுறத பாரு. ஒரு பொண்ணை பார்த்து இது பேசுறது தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது விஜய் சேதுபதிக்கு தான், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ அந்த வார்த்தை சொல்ற, என்ன பண்ணாங்க ஜெயிலுக்குள்ள சொல்லு பார்க்கலாம்? ஏதாச்சும் ஒண்ணு ஆபாசமா இருந்ததா அது ஜெயிலுக்குள்ள அவங்க பண்ணது? இப்ப ஆதிரை எஃப்ஜே பண்ணது ஆபாசமா இருந்தது, அரோரா துஷார் பண்ணது ஆபாசமா இருந்தது, இவ வாட்டர்மெலன் இது பண்ணது ஆபாசமா இருந்தது. இந்த மாதிரி கம்ருதீனோ பார்வதியோ பண்ணது ஏதாச்சும் ஆபாசமா இருந்ததான்றது மட்டும்தான் கேள்வி. ஒரு ஃப்ரெண்ட்லி இதுதான், முஸ்தபா மாதிரி தான் இருந்துச்சு என் பார்வைக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்து விஜேஎஸ் வெளியில அனுப்பினா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வைல்ட் கார்ட்ஸ் என்ட்ரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக்னு சொன்னாங்க, இப்ப இந்த வீக்னு சொல்றாங்க. ஸோ ஐம் நாட் ஷியோர் அபவுட் இட். பிரஜின் சாண்ட்ரா வராங்க, திவ்யா கணேஷ் வராங்க, அமித்ன்றது எனக்கு நிஜமாவே யாருன்னு தெரியல. அமித் கிட்ட பேசியிருக்காங்க, அமித் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. திவ்யா கணேஷ் போறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திவ்யா கணேஷ் ஏன் போறாங்கன்னா கமருதீனை டார்கெட் பண்றது. ஓகே, ஏன்னா கமருதீன் வந்து செல்ஃப் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல கோபத்தை நிதானத்தை இருந்து கோபப்படுறாரு. ஸோ அந்த விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக திவ்யா கணேஷ் உள்ள போறாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சாண்ட்ரா அண்ட் பிரஜின் அவன் வந்து என்ன கண்டென்ட் யார்கிட்ட வாங்க போறாங்க அப்படின்னு எனக்குன்னு தெரியல. ஏன்னா எல்லார்ட்டையும் கண்டென்ட் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க எல்லாருமே. இவங்க எப்படி யார்கிட்ட கண்டென்ட் வாங்க போறாங்கன்னு தெரியல. பட் திவ்யா வந்து ஷீ இஸ் டார்கெட்டிங் கம்ருதீன், அது மட்டும் அவங்க தெளிவா தெரியும். இப்போ ஒருத்தரை பத்தி நம்ம வந்துட்டு பெருமையா சொல்லணும்னா கூட பயமா இருக்கு. ஏன்னா கனியை பத்தி வந்துட்டு அந்த பாராசூட் படத்துல இப்ப எல்லாம் நடிச்சாங்க கொண்டாங்கனால தான் நம்ம இன்ட்ரோ கொடுத்தோம். ஆனா என்ன சொல்றது, அந்த மாதிரி கேரக்டர் ஏன் கனிக்கு கொடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படின்ற. ஏன்னா அங்க சம்பாதிச்ச பேர் மொத்தமும் இங்க டேமேஜ் ஆயிடுச்சு, தேவையே இல்லாத இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். சோ எனக்கு வந்துட்டு சின்ன இது திவ்யா கணேஷ் பத்தி மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அந்த
அன்னில இருந்து அந்த இன்டர்வியூ பார்த்ததுல இருந்தே வந்துட்டு எனக்கு திஸ் கேர்ள் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இவங்க வந்துட்டு அது வேண்டான்னுட்டுன்னு ஒதுங்கிட்டாங்க. சோ என்ன ஆகுதுனாக்கா நம்ம சொசைட்டி நம்மளுக்கு தெரியாதா, நம்ம சொசைட்டி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு மேலதான் வந்துட்டு ஒரு பேடா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஷி இஸ் திஸ், ஷி இஸ் தட் அப்படின்னுட்டுன்னு. இப்போ அதுக்கு வந்து திவ்யா கணேஷ் வந்துட்டு ஒரு ரிப்ளை பண்றாங்க, நான் இந்த சொசைட்டிக்காக பேசுறவங்களுக்காக நான் வந்து என்னோட இதுவை எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த வெட்டிங்கை நான் வெல்கம் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு நான் ஏதோ பிரச்சனை இருக்கு, அது தட் இஸ் மை பர்சனல், எனக்கு அது வேண்டாம், லைஃப் லாங் இந்த மாதிரி டிராவல் பண்ண என்னால முடியாதுன்றதுனால அந்த வெட்டிங் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். சோ இது என்ன பண்றாங்க, நான் அந்த சொல்லிட்டேன், எனக்கு வெட்டிங்னுட்டுன்னு மேரேஜ்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்றதுனால மக்கள் வந்துட்டு நான் பண்ணிட்டே ஆகணும்ன்ற மாதிரி என்ன வற்புறுத்துறாங்க. சோ இது வந்து கடைசியில வந்துட்டு நான் அழறப்ப யாரும் வரப்போறது இல்லை என் கூட, நான் மட்டும்தான் அழ போறேன். இப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த வெட்டிங் பிரேக் ஆக கூடாது அப்படின்றத நான் சொல்லிட்டேன்றதுனால வந்துட்டு என் மேல அவ்வளவு சாயம் பூசுறீங்க. இதுல வந்துட்டு ரொம்ப கொச்சையா எழுதின ஒரு ரைட்டரை கூட நான் கால் பண்ணி நான் பேசினேன். நானு என்னை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும், எதுக்கு இப்படி எழுதியிருக்கீங்கன்னு கூட நான் கேட்டேன் நானு. சோ அந்த நான் சொல்றது வந்துட்டு இன்னார் சொன்னாங்கன்னுட்டு நான் சொல்றேன். பட் அந்த பர்டிகுலர் பர்சனை அந்த இன்டர்வியூல சொல்றப்போ அதுல உயிர் இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு திவ்யா கணேஷ் வெரி மெச்சோர்ட் அப்படின்றதுதான். ஆனா எனக்கு இந்த அளவுக்கு நான் இப்ப என்ன சொல்றது அப்ரிஷியேட் பண்ணி அனுப்புனாக்கா அங்க போய் சொதப்புறாங்கன்றது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சோ திவ்யா கணேஷ்கிட்ட வந்து நீங்க கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய என்ன சொல்றது அந்த ஒரு தைரியம் இருக்கு அவங்ககிட்ட. கண்டிப்பா அதனால வந்து நீங்க திவ்யா she கணேஷ் has நீங்க to வந்து கண்டிப்பா decide. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதான் சொல்றேன், மீடியா வந்துட்டு எல்லாரோட பர்சனல்லையும் போட்டு உள்ள நுழைஞ்சு வந்துட்டு இது பண்ணிட்டு நீ இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ சொல்லிட்ட, நாங்க நியூஸ் போட்டுட்டோம், அதுக்காக நீ இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னால வந்துட்டு யாரையும் சொல்ல முடியாது. மீடியாஸ் வந்து இன்னைக்கு எல்லா மீடியாவும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியோடைய ஃபேமிலியில யாராவது ஒருத்தர் டெத் ஆகிட்டார் அப்படின்னா கம்ப்ளீட்டா 4 யூனிட் 5 யூனிட் போடுறாங்க ஒரு சேனல். ஆனா அவங்க வந்து பெரிய யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலரான சேனல். இது வந்து 4 யூனிட் போடுறாங்க ஒரு டெத் நடந்திருக்கிற ஒரு வீட்டில் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் 4 யூனிட் மனோஜ் எனக்கு தெரியல. டெத்துக்கு சொல்றேன். மனோஜ் டெத்துக்கு பாரதி ராஜா கம்ப்ளீட்டா போக்கஸ் பண்ற. மனசாட்சி வேண்டாமாயா, இந்த வயசுல அப்பா உயிரோட எப்பவுமே வந்துட்டு அப்பா உயிரோட இருந்த பசங்க தொலைஞ்சு போனா அந்த அப்பாவோட வேதனை எப்படி இருக்கும், அது என்ன சொல்றது, அவரால் அதை வெளிக்காட்ட கூட முடியாத கதறாரு. அது என்ன, அது சினிமாவா? அதுல வந்துட்டு உங்களுக்கு அதுல வர வியூஸ், ஒருத்தரோட உண்மையான உணர்வுகள்ல வர வியூஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றதுன்னுட்டுன்னு எனக்கு தெரியல, அவ்வளவு மட்ட ரகமா போயிட்டு இருக்கு. இல்லை, இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா பாலச்சந்தர் சாருடைய லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் பண்ற அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதை கவர் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க மீடியாவை. அது அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க ஃபேமிலிக்கும் அது தெரியல யார் அலோவ் பண்ணாங்கன்னா. பட் அந்த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாம் கவர் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க, அங்க ஆரம்பிச்சது. அங்க எல்லாமே அப்படியே வரிசையா எல்லாத்தையும் கவர் பண்றதுக்கு அலோவ் பண்ணி கடைசியில ஒரு ஸ்பேஸே கொடுக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. அதுதான் எல்லாருடைய லைஃப்லயும் இப்ப அப்படிதான். கண்டிப்பா கண்டிப்பா ஒன்னால ஒரு ஃபேமிலி இஷ்யூ ஒரு டிவோர்ஸ் மேட்டர் போகுதுன்னா அந்த டிவோர்ஸ் மேட்டருக்குள்ள இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை, அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல ஆமா 2 பேருக்குள்ள பிரச்சனை போகுதுன்னா அதுக்கான ரீசன் என்னங்கிறது 2 பேரை தவிர வேற யாருக்குமே விஷயம் தெரியாது. நீங்களா ஒரு வாரதியை கிளப்புறீங்க, அப்புறம் நீங்களா அதுக்கு வந்து இது இல்லைன்னு சொல்றாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. எனக்கு புரியல, இது மீடியா ரொம்ப வஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்டா போயிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ வை தீஸ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் டு சம்திங் ராங்ன்றதும் எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு வைஃப் இருக்கு, பசங்க இருக்கு, இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, ஆனா தட் இஸ் கால்ட் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்னுட்டு நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதானே தவிர இத வந்துட்டு வைஃபோட ஈக்குவல் பிளைஸ் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. சோ ஷீனோ, நான் யாரையும் நான் சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். சோ இதுக்கு வந்துட்டு இவ்வளவுலாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, இவன் இவ்வளவுலாம் ஏமாத்தினானா நீ ஏமாறுற. இப்போ நம்ம சின்ன சின்ன பசங்களுக்கு வேணா சொல்லலாம், தெரியாத வயசு இந்த மாதிரி ஏமாத்திட்டான் அவன் அப்படின்றத நீ சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கும், அவனுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்கும், 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அதை வந்துட்டு நம்ம சப்போர்ட் பண்ணணும். இது எந்த வகையில எல்லாம் நியாயம்ன்றது தெரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு ஆல் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் நான் சொல்றேன், மீடியா வந்துட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா கொண்டு போகணும். நம்ம வந்துட்டு 2 பேரையும் தட்டிட்டு டேய் நீங்க 2 பேர் செஞ்சது தப்பு, போ அந்த பொண்ணு பாவம்,
ஏன்னா அது உன்னை கல்யாணம் பண்ணி வந்ததுதான் அது பண்ண பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு போகணுமே தவிர இந்த அளவுக்கு கீழ்த்தரமா கொண்டு போக கூடாதுன்றதுதான். ஸோ வாட் எல்ஸ் ஹரிஷ், நான் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வெளிக்காடு எங்களுக்கு போறாங்க. இந்த ப்ரோமோல வந்து கமருதீன் டார்கெட் பண்றதை நான் பார்க்கும்போது கமருதீன் சில விஷயங்கள் இல்லாதது அவரே கிரியேட் பண்றாங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். சுபி வந்து சில விஷயம் சொல்லவே இல்லை. நீங்க என்ன டார்கெட் பண்றீங்கிறதெல்லாம் சுபி எங்கேயுமே சொல்ல. பட் வந்து கமருதீன் நீங்க என்ன டார்கெட் பண்றீங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்க, அதனாலதான் நான் வந்து இந்த விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்படி எதுவுமே கிடையாது, அப்படி எதுவுமே பதிவாகல. அதுக்கான ஃபுட்டேஜும் நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியால இப்போ வைரலா ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 hour வைரலா போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லை. லைவ்ல பார்த்தவங்க, ரெடிகோ பாஸ் அவங்க பார்த்தவங்களுக்கும் தெரியும் அப்படி எதுவுமே இல்லைன்னு. பட் கமருதீன் ஏன் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு தெரியல. இதுக்கு கமருதீனுக்கு சப்போர்ட்டா பார்வதி நிக்கிறாங்க. ஆமா சொன்னாங்க அப்படின்னு. எனக்கு அது பார்வதி தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்க ஒன்றும் புரியல. அவங்க வந்து திவாகர் பண்ண அதே தப்பு தான் பண்றாங்க. திவாகர் வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணிட்டு போனார் பார்வதிக்கு. இப்போ பார்வதி வந்து பகைச்சிட்டு நிக்கிறாரு. ஏன்னா பார்வதி அவங்க சொல்றது எதுவுமே பார்வதி கேட்கிற ஸ்டாண்ட்ல இல்ல. அதனால இந்த பார்வதியை வந்து பகைச்சிட்டு நிக்கிறாரு. அதே பிளைண்ட் சப்போர்ட்ல தான் இப்போ வந்து கமருதீனுக்கு இவங்க பார்வதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்க ஏதாவது டீல் போட்டு அந்த டீல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கமருதீன் இவங்க தப்பா பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப கமருதீன் என்ன பாதிக்கப்படுவாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. சோ ஆல் இந்த கேம் இப்ப இந்த வைல்ட் கார்டு உள்ள நுழைஞ்சாங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்றதுனாலே கொஞ்சம் அடக்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வேற என்ன ஹரிஷ் நம்ம விட்டுருக்கோம்? நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். விஜய் சேதுபதி நேத்தெல்லாம் வளவள குழகுழான்னு பேசுறாரு. வந்து பேச தெரியல. ஒரு கண்டென்ட் எடுக்கிற எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கமருதீன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா விஜய் சேதுபதிக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு தெரியல. கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறாங்கன்னா திவ்யா உள்ள கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. திவ்யா உள்ள கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது கமருதீனுக்கு தான். கமருதீனை டார்கெட் பண்ணி தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே சீரியல்ல ஒர்க் பண்ண ஆளுங்க. அண்ட் 2 பேருக்கும் ஓரளவு பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதுனால கமருதீனை டார்கெட் பண்றதுக்காக தான் திவ்யா உள்ள கூப்பிடுறாங்க. பட் வந்து கமருதீனுக்கு ரெட் கார்டுலாம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி நேற்று பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை. இந்த ஜென்மம் அடுத்த சீசனே வந்தாலும் இதே மாதிரி யாராவது நடந்துட்டாங்கனாலும் அப்பவும் ரெட் கார்டு கொடுக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். நீங்க வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாபிக்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பட் அந்த டாபிக்கை தாண்டி நீங்க எங்கெங்கயோ போறீங்க. இதெல்லாம் நான் பார்க்க முடியல. இந்த ஹாஸ்டா நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாபிக் எனக்கு நான் ஹாஸ்டால நான் ஏத்துக்கவே இல்லை. நானு எந்த தகுதியுமே இல்லன்றத நான் திருப்பி சொல்றேன். தயவு செய்து அவங்க பார்வதி வந்து ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீ உனக்கு பிடிக்கலன்னா நீ பார்க்காத. நீ சொல்ற இல்ல 18+ கண்டென்ட் வருது நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்ற இல்ல. அது மாதிரி சஹாஸ் நீயும் பார்க்காத நீ கேமரா வாங்க ஃபோக்கஸ் பண்ற. அவங்க பண்றது தெரியுது. மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிக்கல நீ சொன்ன மாதிரி மக்களுக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதுன்னா நீ பார்க்காத மக்கள் பார்க்க. 18+ கண்டென்ட்டுக்கும் அடல்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் நீ தானே சொன்ன. ரிமோட் உங்க கையில தான் இருக்கு. இப்ப பார்வதி பண்றது மட்டும் தப்புன்னா அது பிஎஸ்டர் இல்லையா? சோ உங்களுக்கு அதுலயும் கூட டாபிக்ல ஸ்டிக் ஆகல அவரு. அங்கேயும் வந்து நீங்க இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது வந்து வெளியில வேற மாதிரி போர்ட்ரே ஆகும். இது வந்து இதாகும் அதாகும் சொல்லி கடைசியில எங்கேயோ சுத்தி அப்புறமா கியூசி மேட்டருக்கு வராரு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுங்கிறேன் நான். கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக எங்கேயோ சுத்தி வளைச்சு நீங்க எல்லா டாபிக்கும் கவர் பண்ணணும்னு அவசியம் தான். 7 டாபிக் ஸ்டிக் பண்ணணும்னு சொல்லி சோசியல் மீடியால எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. 7 டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் வீக் டேஸ்ல நடந்த ஃபைட்ஸ், சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணது, சண்டைகள் மோதலாச்சு, அதெல்லாம் வந்து நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூசியில வந்து பிஎஸ்டா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதையும் கேட்கணும் அப்படிங்கறத எல்லாரும் சொன்னது. பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னென்னத்தையோ போறீங்க எங்கெங்கயோ போறீங்க. கமருதீனுக்கு பேச வரல, கமருதீனால கோழியா பேச முடியல. அவருக்கு வந்து நீங்க கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்காம அவர் பதில் சொல்றாங்கிறதுனால கமருதீனை தொடர்ச்சியா டார்கெட் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ரொம்ப பிஎஸ்ட போறாருன்னு நான் பாக்குறேன். இல்ல நீ பயாஸ்ட்ன்றத நீ சொல்ற. எனக்கு தயவு செய்து இந்த இதுவை வந்துட்டு விஜய் சேதுபதிக்கு டேக் பண்ண இந்த ரிவ்யூவை விஜய் சேதுபதிக்கு உண்மையிலேயே இத ஹாஸ்ட் பண்ற அளவுக்கு தகுதி இல்லை. நீங்க வந்து அது உங்களுக்கு தகுதி இல்லைன்றத வந்துட்டு வெளிக்காட்ட முடியாம நீங்க என்ன பண்றீங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி கமருதீன் மேல பார்வதி மேலன்னு போட்டுட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங்.
பிரச்சனை மத்தவங்க கிட்ட இல்ல, விஜய் சேதுபதி கிட்ட தான். இவ்ளோ கேவலமான ஹாஸ்ட் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க ஹிந்தி பாக்குறோம், தெலுங்கு பாக்குறோம், மலையாளம் பாக்குறோம். இதுலலாம் வந்துட்டு ஹாஸ்ட் அவ்வளவு நல்லா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு இந்த அளவுக்கு கேவலமா கன்னடால கொடுக்கணுமான்றதுதான் கிஷா வந்து. சுதீப் நல்லா பண்றாங்க. கன்னடால வந்து கிஷா சுதீப் அவருடைய ஆங்கரிங் லெவலே வேற மாதிரி இருக்கு. சோ ஹி இஸ் நாட் ஃபிட் டு உங்களுக்கு அவர் ஹாஸ்ட். வந்து கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி மாதிரியே தான் ஹீரோவா இன்ட்ரோ ஆகி வில்லனா போர்ட்ரே ஆகி இன்னைக்கு வந்து ஒரு குணச்சித்திர நடிகரா அவர் வந்து கன்னடா இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல இருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில. அவரால் கண்டென்ட் கொடுக்க முடியுது, உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட கண்டென்ட் இல்லைன்னு அர்த்தம். யூ ஹாவ் நோ ஸ்டஃப்னு அர்த்தம். ஸோ விஜய் சேதுபதி தயவு செய்து உங்க தோல்வியை ஒத்துட்டு இப்பயாச்சும் கொஞ்சம் வெளியில தயவு செய்து போறீங்களா? ஏன்னா 3rd வீக் தான் இது. தயவு செய்து வெளியில போங்க, அடுத்தவங்களுக்கு வழி விடுங்கன்றது தான் நான் கேட்டுக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு தகுதி இல்லை, அடுத்தவங்களை பார்த்துட்டு நான் ரெட் கார்டு கொடுக்குறேன், இல்ல நீ இதை தப்பு பண்ற சொல்றதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லைன்றதை தான் ரெட் நான் கார்டு சொல்லிக்கிறேன். கொடுக்கணும்னா ரெட் கார்டு கொடுத்தோம். ரெட் கார்டு கொடுக்க சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் நான் போறதுக்கு விரும்பலைன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு ஹாஸ்டா இருக்கீங்க? ஹாஸ்டா இருக்கணும், அது பாட்டு அது ஷோ போயிட்டே இருக்க போகுது. இதுக்கு எதுக்கு ஒருத்தரா ஹாஸ்டா? ரெட் கார்டு கொடுக்கணும்னு மக்கள் கேட்கறாங்க அப்படின்னா மக்களுடைய விருப்பத்துக்கு படி தானே இந்த ஷோ நடத்த போறீங்க. மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. மக்கள் ஓட்டு போடுறது அவங்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு தேவை. ஆனா மக்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு தேவை இல்லைன்னா இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லை. ஷோ ரன் பண்றீங்க? எனக்கு புரியல. அதுதான். ரெட் கார்டு கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஷோ வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாத்தி கொண்டு போறாங்க. ஷோவுடைய ரூல்ஸையே வந்து மதிக்கிறது கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றப்போ நீங்க ரூல்ஸை மதிக்கணும்னு ஒரு வார்னிங் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணும். நீங்க அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லோ கார்டு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் மாட்டேங்கிறீங்க, அதுவும் பண்ண மாட்டாரு. எனக்கு அதுதான் ரொம்ப இல்ல, he is not fit to host the program அப்படின்றதுதான். நாங்க பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே கேட்கல, எங்களுக்கு கமலஹாசன் வேணும்னு நாங்க கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் கமலஹாசன் ஆச்சு எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோம். இவர் வந்துட்டு மைனஸ்ல இருக்காரு, 0 கூட கிடையாது, மைனஸ்ல இருக்காரு. சோ தயவு செய்து வந்து விஜய் டிவியும் பிக் பாஸ் ஷோல இருந்த ஆரியே பரவாயில்ல. இதுக்கு ஆரிய கூட நீங்க கூப்பிட்டு வச்சு ஷோ ரன் பண்ணலாம். ஆரி இன்னைக்கு இன்னொரு சேனல்ல உட்காந்துட்டு இந்த நீயா நான் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரை கூட இங்க கூப்பிட்டு நீங்க வந்து ஷோ ரன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அழகா ரன் பண்ணி கொடுத்துட்டு போவாரு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும், இவங்க யாருன்னா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாதான் வந்துட்டு ஷோ கொஞ்சம் எடுபடும்ன்றது. ஆல்மோஸ்ட் வி ஹவ் கவர்ட் எவ்ரிதிங்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப யாரும் எதிர்பார்ப்போட பார்க்காதீங்க தயவு செய்து. ஏன்னா ஹாஸ்ட் பண்றது விஜய் சேதுபதி, அதனால எதிர்பார்ப்பெல்லாம் இல்லாம நார்மலா உட்காந்து பாருங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கே கொஞ்சம் இவங்க வைல்ட் கார்டு எல்லாம் வந்தவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொண்டு போறாங்களான்றத எதிர்பார்ப்போம். அண்ட் நண்பர் மாதேஷ் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதா அவரே சொல்றாரு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்குவோம். ஏன்னா பிஸி டைம்ல உட்காந்து பாக்குறாரு. ஸோ அதனால அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு நம்ம. மாதேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ.